உங்களுக்கு அடிக்கடி போன் பெயின் இருக்கா? மசில்ஸில் பெயின் இருக்கா? எப்போவுமே டயர்டாக இருக்கா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா டெஃபிஷியன்சி தாங்க. நம்ம உடம்புல வைட்டமின் டியும், கால்சியமும், மெக்னீசியம் கம்மியா இருந்தா, இது போலலாம் ப்ராப்ளம் வரும். அதே மாரி மெக்னீசியம் கம்மியா இருந்தா, நிறைய ஞாபக மறதி வந்துரும். இப்ப இதெல்லாம் இதுலேருந்து வெளியே வரணும்னா, நீங்க நல்ல வெயில்ல போணும். வைட்டமின் டி இருக்கிற சில ஃபுட் இருக்கு. அத கரெக்ட்டா நீங்க சாப்பிடணும். மெக்னீசியமும், கால்சியமும் இருக்கிற ஃபுட்டை நீங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க எடுக்கும்போது, அந்த டெபியூஸ் வெளிய வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அது மட்டுமே இல்லைங்க. உங்க உடம்புல கால்சியம் கம்மியா இருந்ததுன்னா, ஹீமோகுளோபின் உற்பத்தியுமே பாதிக்கு வந்துரும். ஏன்னா, நம்மளோட போன் மாரோட இருந்து தான் ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட ஹீமோகுளோபின் கம்மியா தாங்க இருக்கு. இதெல்லாம் நீங்க வெளிய வரணும்னா, இது 3 சத்துக்களும் கரெக்ட்டா கிடைக்கிற மாரி உங்க உணவு பழக்கத்த மாத்தி, பேலன்ஸ்டு ஃபுட்ட நீங்க எடுக்கும்போது, அது முழுசா உங்களுக்கு கிடைக்கும். கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் டி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நீங்க மறுபடியும் இதெல்லாம் இருக்குன்னு நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கினீங்கன்னா, எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம்.